Hello students, chapter 7, example 7.1. For the function f of x equal to x squared, x belongs to 0, 2, compute the average rate of changes in the subintervals 0, 0.5, 0.5, 1, 1, 1.5, 1.5, 2 and the instantaneous rate of changes at the points x equal to 0.5, 1, 1.5, 2. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா instantaneous rate of changes அது கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அதாவது கொடுத்துருக்க சப் இன்டர்வல்ஸ் உடைய ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 2 அப்படின்ட்டு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ணலாம். கொடுத்துருக்க சப் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆவரேஜ் ரேட்டை ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து நம்ம ஏற்கனவே கான்செப்டில் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தோம்? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆவரேஜ் ரேட் ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இந்த பி அப்படிங்கிறது என்ன? அந்த இன்டர்வலுடைய செகண்ட் பாயிண்ட். அதாவது இன்டர்வல் ஏ கமா பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் தான். அதாவது சேஞ்ச் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அதாவது பி தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0, 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் பிக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எஃப் ஆஃப் 0.5 மைனஸ் எஃப் ஆஃப் 0 பை 0.5 மைனஸ் 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0.5 எக்ஸுக்கு பதிலாக 0.5 இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் பை 0.5. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.5. இப்போ 0.5 the whole square by 0.5 is equal to, ஸோ இப்போ 0.5 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 0.5 அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் இன்டர்வல் பாருங்கள். செகண்ட் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? 0.5, 1 கொடுத்துருக்காங்களா? ஸோ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0.5 பை 1 மைனஸ் 0.5. ஸோ எஃப் ஆஃப் 1 அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லைங்களா ஃபங்க்ஷன்? ஸோ 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் இப்போ எக்ஸுக்கு 0.5 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே எஃப் ஆஃப் 0.5 எக்ஸுக்கு பதிலாக 0.5 இருக்குது. ஸோ எக்ஸுடைய பிளேஸில் நம்ம 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0.5 the whole squared by b minus a. 1 minus 0.5 எவ்வளோ வரும்? 0.5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 பை 0.5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1ல் 0.25 போனால் மீதி ரிமைனிங் 0.75 இருக்கும். ஸோ 0.75 பை 0.5. ஸோ இப்போ இதை வந்து இங்கே டெசிமல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா? ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம 100 பை 100 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? 0.75 பை 0.5 0.5 இன்டூ 100 பை 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ மேலே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 75 வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 0 ரிமூவ் ஆகும். ஸோ நமக்கு 50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 325 சார் 75, 225 சார் 50. ஸோ 3/2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு புரியுதுங்களா இல்லைங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இன்டர்வல் 1,1.5. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து என்ன இருக்குது? 1.5 இருக்குது. ஏ வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் 1.5 மைனஸ் எஃப் ஆஃப் 1 பை 1.5 மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் 1.5 அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ எக்ஸுக்கு 1.5 இருக்குது. ஸோ 1.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பை 0.5. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 மைனஸ் 1 எவ்வளோ வரும்? 0.5. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2.25 மைனஸ் 1 பை 0.5. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது என்ன ஒரு 2.25ல் 1 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1.25 பை 0.5. ஸோ இப்போ இதை 100 பை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 பை 50 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது 25ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் இன்டர்வல் 1.5, 2. ஸோ எஃப் ஆஃப் பி
வந்து என்னது 2, f of 2 minus f of 1.5 by 2 minus 1.5. அப்போ f of 2 என்ன போடலாம் 2 squared minus 1.5 the whole squared by 2 minus 1.5 எவ்வளோ வரும் 0.5. ஸோ 2 ஸ்கொயர்னா என்னது 4 minus 1.5 into 1.5 2.25. ஸோ கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 minus 2.25 எவ்வளோ வரும் 1.75. 4லேருந்து 2.25 எப்படி மைனஸ் பண்ணுவீங்க 2.25. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெசிமல் நம்பர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே 10. ஸோ 10 minus 5 5. ஸோ 9 இங்கே 9 இருக்கு இல்லைங்களா. ஸோ 9 minus 2 7. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும் 3. ஸோ 3 minus 2 1. ஸோ 1.75 by 0.5. ஸோ இப்போ தான் 100 by 100ஆல் போட்டோம் அப்படின்னா 175 by 50. ஸோ 25ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 by 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3.5. புரியுதுங்களா. ஸோ இப்போ 4 சப் இன்டர்வல்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் dy by dx அதாவது f dash of x. இப்போ ஃபங்க்ஷன் வந்து f of x என்ன கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ என்னோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும். ஸோ அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f dash of x அப்படின்னு சொல்லலாம் இல்லை dy by dx அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ f dash of x அதாவது dy by dx என்ன ஃபார்முலா x பவர் nக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் n into x power n minus 1. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ n பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் 2 ஸோ 2 into x power 2 minus 1. ஸோ 2 into x power 2 minus 1. ஸோ 2x பவரில் வந்து 1 வரும். ஸோ 1 வந்தால் அது நம்ம 2x அப்படின்னு சொல்லலாம். ஸோ f dash of x equal to 2x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா f dash ஆஃப் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ f dash ஆஃப் 0.5. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0.5 எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 0.5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் f dash ஆஃப் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 into 1 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ f dash ஆஃப் 1.5 இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ எக்ஸுடைய பிளேஸில் 1.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 into 1.5 இஸ் ஈக்குவல் டு 3. Next f dash of 2 that is equal to 2x. So 2 into 2 is equal to 4. So இதுதான் instantaneous rate. So instantaneous rate formula என்ன f dash of x or dy by dx. So differentiate பண்ண கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை differentiate பண்ணணும். அடுத்தது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் instantaneous rate. இப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் எப்படி போடணும் instantaneous rate எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியுது இல்லைங்களா. ஸோ ஆவரேஜ் ரேட் ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம f of b minus f of a by b minus a. இன்ஸ்டான்டேனியஸ் ரேட்டுக்கு f dash of x அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிளர் காலமில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏ என்ன பி என்ன எக்ஸ் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆவரேஜ் ரேட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. f of b minus f of a by b minus a is equal to அதாவது என்ன பார்த்தோம் b ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f dash of x equal to 2x அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 0 இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 0 பி வந்து 0.5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இப்போ இதில் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ இப்போ ஆவரேஜ் ரேட்டு ஃபஸ்ட் சம்க்கு பார்த்தீங்கன்னா 0.5. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்க்கு ஏ வந்து 0.5, அடுத்தது பி வந்து 1. நெக்ஸ்ட் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் ரேட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா f dash ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2. அடுத்தது பாருங்கள் தேர்ட் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1.5. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா f dash ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. f dash of x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into x. ஸோ 2 into x is equal to 2 into 1.5 is equal to 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1.5. அதாவது a உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5, b உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ இதில் x வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ ஆவரேஜ் a ப்ளஸ் b இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3.5 கிடைக்கும். ஸோ அதே போல் தான் இதுலேயும் a ப்ளஸ் b 2.5, இதில் 1.5 0.5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா f dash ஆஃப் x அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x. ஸோ 2 into 2
that is equal to 4. ஸோ அப்படியே நம்ம இந்த டேபிளர் காலமில் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஏவும் பியும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே.